Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோபாட்னியில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் 3 சாப்டர்ஸ், ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் 4 சாப்டர்ஸ். சரியா? ஸோ நம்ம சிலபஸும் டைம் டேபிளும் வர அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம 4 சாப்டர்ஸ்லேயுமே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட் நம்ம 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம், வளர் மாற்றம் மற்றும் சிதைவு மாற்றம் வேறுபாடு. வாட் இஸ் விரியான்? விரியான் என்பது யாது? லிஸ்ட் அவுட் த மெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன், 5 பெரும்பிரிவு வகைப்பாட்டின் நிறைகள். டிஃபரன்ஷியேட் ஹோமோமரஸ் அண்ட் ஹெட்ரோமரஸ் லைக்கன்ஸ், ஹோமியோமரஸ் ஹெட்ரோமரஸ் வேறுபாடு. வாட் இஸ் மெக்கார்சியா அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ்? பூஞ்சை வெறிகள் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம். ரைட் ஷார்ட் நோட் அண்ட் பைனரி ஃபிஷன், இரவு பிளவுறுதல் என்றால் என்ன? வாட் இஸ் ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன்? சந்ததி மாற்றம் என்றால் என்ன? டிஃபரன்ஷியேட் ஹெலோனிட்டிக் அண்ட் டிப்ளோனிட்டிக் லைஃப் சைக்கிள். ஒற்றை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல் மற்றும் இரட்டை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல் வேறுபடுத்துக. வாட் இஸ் பிளெக்டோஸ்டீல் வித் எக்ஸாம்பிள்? பிளெக்டோஸ்டீல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாட் இஸ் யூஸ்டீல் வித் எக்ஸாம்பிள்? யூஸ்டீல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மோனாக்சிலிக் அண்ட் பிக்னாக்சிலிக், மொனாசைலிக் மற்றும் பினோசைலிக் வேறுபடுத்துக. லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ், பிரையோஃபைட்டுகளின் பொது பண்புகளை பட்டியலிடுக. டிரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட், வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகம் குறி. டிஃபைன் பிலோடாக்சி, இலையமைவு என்றால் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் பிலோக்ளைன் அண்ட் கிளாடோடு, இலைத்தொழில் தண்டு குறு இலைத்தொழில் தண்டு வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அவிசினியா அண்ட் ட்ராப்பா, அவிசினியா ட்ராப்பா வேறுபடுத்துக. வாட் இஸ் ஃபிலோம்? இலைத்தொகுதி என்றால் என்ன? டிஃபைன் ஐஸ், கண்கள் என்றால் என்ன? லிஸ்ட் அவுட் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம், தண்டின் முதல்நிலை பணிகள் யாவை? லிஸ்ட் அவுட் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீஃப், இலையின் முதல்நிலை பணிகள் யாவை? டிஃபைன் எபிஃபிட்டிக் அண்ட் வேலமன் ரூட், தொற்று அல்லது வேளாமன் வேர்கள் வரையறு. டிஃபைன் சக்கிங் ஆர் ஹாஸ்டரியல் ரூட், உறிஞ்சி அல்லது ஒட்டுண்ணி வேர்கள் வரையறு. ஹவு ரூட் கிளைம்பர்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஸ்டெம் கிளைம்பர்ஸ், வேர் ஏறுகொடிகள் எவ்வாறு தண்டு ஏறுகொடிகளிலிருந்து வேறுபடுகிறது. கம்பேர் சிம்போடியல் பிரான்ச்சிங் வித் மோனோபோடியல் பிரான்ச்சிங், வரம்பற்ற கிளைத்தலையும் வரம்புடைய கிளைத்தலையும் ஒப்பிடுக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேஸ்மோஸ் அண்ட் சைமோஸ், ரசீம் மற்றும் சைம் வேறுபடுத்துக. வாட் இஸ் மோனேசியஸ் பிளான்ட், ஆண் பெண் மலர் தாவரங்கள் என்றால் என்ன? டிஃபைன் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், ஆரச்சீரமைவு வரையறு. வாட் இஸ் ஏஸ்டிவேஷன், இதழமைவு என்றால் என்ன? டிஃபைன் பாலினியம், பொலினியம் என்றால் என்ன? லிஸ்ட் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீட்ஸ், விதையின் பணிகளை பட்டியலிடுக. ரைட் த ஃப்ளோரல் ஃபார்முலா டு ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், மலர் சூத்திரம் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். வாட் இஸ் பார்த்தோனோகார்பிக் ஃப்ரூட், கருவுரா சுலகக்கனி என்றால் என்ன? வாட் இஸ் ஃபால்ஸ் ஃப்ரூட், பொய்க்கனி என்றால் என்ன? வாட் இஸ் பர்சிஸ்டன்ட், நிலைத்தவை என்றால் என்ன? சரியா? இதோட 2 மார்க் 3 மார்க்ஸ் முடிஞ்சு. இப்போ 5 மார்க்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 1ல ரைட் அ ஜெனரல் அக்கவுண்ட் ஆன் லைக்கன்ஸ், லைக்கன்களின் பொது பண்புகளை எழுதுக. Briefly discuss 5 kingdom classification, 5 பெரும்பிரிவு வகைப்பாடு பற்றி எழுதுக. Write the steps involved in gram staining method, கிராம் சாயமேற்று முறையின் படிநிலைகள். Define, explain conjugation reproduction, இணைவு இனப்பெருக்கம் என்றால் என்ன? சாப்டர் 2ல differentiate between angiosperm and gymnosperm, angiospermகள் gymnospermகள் வேறுபடுத்துக. Mention the characters shared by gymnosperm and angiosperm, gymnospermகள் angiospermகள் இடையே ஒரு ஒப்பீடு. Explain protostele, protosteleகள் விளக்குக. Differentiate between dicot and monocot anatomical features, இரு விதை இலை ஒரு விதை இலை தாவரங்களின் உள்ளமைப்புசார் பண்புகள். சாப்டர் 3ல explain phyllotaxy, இலை அடுக்கமைவு பற்றி விவரி. What is venation, explain its types, நரம்பமைவு மற்றும் அதன் வகைகளை விவரி. Describe the leaf duration, இலையின் வாழ்நாள். சாப்டர் 4ல explain different types of placentation with example, சூல் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Differentiate between aggregate fruit with multiple fruit, கூட்டுக்கனியை திரள் கனியிலிருந்து வேறுபடுத்துக. Explain the estivation, இதழமைவு விளக்குக. List out the functions of fruits, கனிகளின் பயன்கள். அவ்வளோதான். சரியா? ஸோ ஒரு 15 5 மார்க் கொஷின்ஸு, 34 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸா மொதல் சேர்த்து ஒரு 50 கொஷின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா இந்த 4 சாப்டர்ஸ் தரோ பண்ணிடலாம். இந்த 4 சாப்டர்ஸில் இதை தாண்டி நமக்கு வேறு கொஷின்ஸ் எதுவும் கேட்க போகிறது இல்லை. ஸோ தயவு செஞ்சு இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.